வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்த 127 கோடி ரூபாய்க்கு மேல் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு 1,27,586 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இந்த தொகை 2025-26 ஆண்டிற்கான 15வது நிதிக்குழுவின் கீழ் வழங்கப்படும் மானியங்களில் இரண்டாவது தவணையாகும். முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டுள்ள மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் 9 மாவட்ட பஞ்சாயத்துகள், 74 வட்டார பஞ்சாயத்துகள் மற்றும் 2901 கிராம பஞ்சாயத்துகளுக்கு இந்த மானியங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் ஜல்சக்தி அமைச்சகம் மூலம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான 15வது நிதிக்குழு மானியங்களை மாநிலங்களுக்கு விடுவிக்க அரசு பரிந்துரைக்கிறது. பின்னர் அவை நிதி அமைச்சகத்தால் விடுவிக்கப்படுகின்றன. ஒதுக்கப்பட்ட மானியங்கள் ஒரு நிதியாண்டில் 2 தவணைகளாக பரிந்துரைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்றன. இந்த நிபந்தனை இல்லாத மானியங்கள், ஊதியங்கள் மற்றும் பிற செலவுகளை தவிர அரசமைப்பின் 11வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 29 துறைகளின் கீழ் அந்தந்த பகுதிக்கு தேவையான தேவைகளுக்காக கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும். இந்த நிதியை சுகாதாரம் மற்றும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நிலையை பராமரித்தல், குடிநீர் வழங்கல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மறுசுழற்சி போன்ற அடிப்படை சேவைகளுக்காக பயன்படுத்த என அதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.